ஸோ இன்னைக்கு வந்து எலெக்ஷன், ஓட்டு போட போலாமா? நிறைய பேர் வந்து டிசிஷன் எடுத்து வச்சிருப்பீங்க, இந்த கட்சிக்கு தானே ஓட்டு போட போறேன், இந்த கட்சிக்கு தானே இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஓட்டு அப்படின்னு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னன்னா, இந்த கடைசி 5 வருஷத்துல இருந்திருக்கல, இந்த 5 வருஷத்துல உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு உனக்கு எதுவுமே யோசிக்க தேவையில்ல, நீ போட்டுரு, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்காத. ஆனா இதே இந்த 5 வருஷத்துல நீ எதிர்பார்த்ததோ இல்ல நீ நடக்கணும்னு நினைச்சதோ இல்ல இந்த ஆட்சியிலேயே வந்து சுத்தமா என்னடா இது நம்ம ஒரு எதுவுமே நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு வந்து உனக்கு தோணுச்சுன்னா, நீ எதிர்பார்த்த அந்த நீ யோசிக்கிற பத்தி கட்சிக்கு போடணும்னு அந்த கட்சிக்கு போட்டுரு. இல்ல எனக்கு இப்ப முன்னாடி இருந்த கட்சி ரொம்ப பிடிச்சது, எனக்கு அந்த கட்சியில இருந்ததுதான் வந்து அவங்க கேட்டது கிடைச்சது, உனக்கு எந்த கட்சியில எந்த எலெக்ஷன்ல உனக்கு வந்து கேட்டது உனக்கு கிடைச்சதோ, ஆஸ் அ சிங்கிள் பர்சனா உனக்கு கிடைச்சதோ அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போடு. இல்ல எனக்கு எந்த கட்சியிலுமே எனக்கு பிடிக்கல, சுத்தமா எனக்கு எதுவுமே எனக்கான உரிமையும் சரி எனக்கான ஒரு விஷயமும் கிடைக்கல அப்படின்னா புதுசான முடிவு எடு. இவ்வளவுதான் சிம்பிள். ஆனா மறக்காம ஓட்டு போடு. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு போடாம இருந்துடாத. ஏன்னா அடுத்து வர 5 வருஷத்தோட நேரம் உன் கையில தான் இருக்கு.